True Light Network. Truly beyond truth. முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கதுவா மாவட்டத்தில் இந்து மத தீவிரவாதிகள் கிறிஸ்தவர்கள் மேல் தாக்குதல் நடத்தினர். FMBB மிஷனரி ஊழியத்தின் திருப்பூர் ஜபக்குழு அங்கத்தினர்கள் ஜம்மு காஷ்மீர் பணித்தள பயணம் செய்துவிட்டு கதுவா பகுதியில் சுவிசேஷ கூட்டம் நடத்திவிட்டு திரும்பி வரும்போது இந்து மத தீவிரவாதிகள் காட்டு மலைப்பாதையில் வாகனத்தை இடைமறைத்து காவல்துறையினர் முன்னிலையில் அவர்கள் ஆதரவோடு இந்த தாக்குதலை இரக்கமின்றி நடத்தினர். கிறிஸ்தவர்கள் மேல் தாக்குதல் நடத்தின 10 மத தீவிரவாதிகள் அனைவரும் ஏற்கனவே பல குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தில் இருந்த ஜபக்குழு அங்கத்தினர்கள் இந்த கொடூர தாக்குதலினால் காயமடைந்து உபத்திரவம் அடைந்தனர். இந்நிலையில் சம்பவ இடத்திலிருந்து காவலர்கள் 8 பேர் உடனே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வட மாநிலங்களில் பெருகி வரும் கிறிஸ்தவர்கள் மற்றும் தேவாலயங்கள் மேல் நடத்தப்படும் தாக்குதல்கள் ஒரு முடிவுக்கு வர நாம் தீவிரமாக ஜெபிப்போம். ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வார செய்தி தொகுப்புகள், செய்தி தகவல்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். இந்த வாரமும் சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள், செய்தி தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்படுகிற செய்திகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள மறவாதிருங்க. செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். உலக கிறிஸ்தவர்களை மிரள செய்யும் சம்பவங்கள் நடைபெறும். நைஜீரியா தேசத்தில் நடக்கும் கொடூர சம்பவங்கள். கிறிஸ்துமஸிற்கு வெளியாகும் குழந்தைகளுக்கான சிறப்பான டேவிட் என்கிற கார்ட்டூன் திரைப்படம். பப்புவா நியூ கினியாவில் 2 லட்சம் பேர் ஞான ஸ்நானம் பெற்றனர். உத்தரப்பிரதேசத்தில் 24 சபைகள் நடத்த முடியாதபடி பூட்டப்பட்டிருக்கிறது. 1400 வருஷம் பழமையான தேவாலயம். கேரளாவில் உள்ள தேவாலயத்தின் சிறப்பு பார்வை. ஜெர்மனியில் நடைபெறும் ஆவிக்குரிய மாற்றங்கள். சமீபத்தில் நடைபெற்ற எழுப்புதல் நிகழ்வு. பாகிஸ்தானில் கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார். 1500 பேர் ரட்சிக்கப்பட்டனர். மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தங்கள் முடிவுக்கு வருமா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மூலமாக ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கை நிலைத்து நிற்குமா? இனி விரிவான செய்திகள். உலகெங்கும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான வன்முறையின் காரியங்கள் அநேகமா நடந்து கொண்டு வருது. குறிப்பா நைஜீரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான வன்முறைகள், சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு வருது. அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேக பாதிப்புகளுக்கு ஆளாய் கொண்டு இருக்கிறாங்க. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. நைஜீரியா தேசத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் உபத்திரவங்களை குறித்து நாம் அறிந்தும் ஜெபித்தும் வருகின்றோம். உலகிலேயே அதிகமான கிறிஸ்துவர்கள் உபத்திரவத்தை அனுபவிக்கும் நாடு நைஜீரிய தேசமாகும். இதுவரை 1,25,000 நைஜீரிய கிறிஸ்துவர்கள் துன்பப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன. நைஜீரியாவில் ஏன் இந்த உபத்திரவ சம்பவங்கள் நடைபெறுகிறது? போகோ ஹராம், ISWAP, ஃபுலானி எத்னிக் குரூப் போன்ற இஸ்லாமிய மத தீவிரவாத இயக்கங்கள் நைஜீரிய தேசத்தை முழு இஸ்லாம் தேசமாக மாற்றவே இந்த கொடூர கிறிஸ்துவ மனித வேட்டை நடைபெறுகின்றது.
வட நைஜீரிய தேசத்தில் வாழும் கிறிஸ்துவர்கள் இந்த கொடூர உபத்திரவத்தை அனுபவிக்கின்றனர். நைஜீரியாவில் கிறிஸ்துவ ஆண்கள் சுட்டு கொல்லப்படுகின்றனர். பெண்கள் கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்றனர். பல லட்ச நைஜீரிய கிறிஸ்துவர்கள் வட நைஜீரியாவில் இருந்து தப்பி ஓடி தென் நைஜீரியாவிற்கு கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். கிறிஸ்துவர்களின் விளைநிலங்கள் சூறையாடப்படுகின்றது. இப்படி இஸ்லாமிய மத தீவிரவாத இயக்கங்கள் மூலம் நடத்தப்படும் வன் செயலால் கொத்து கொத்தாக நைஜீரிய தேசத்து கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அசைக்க முடியாத விசுவாச வாழ்க்கைக்காக இரத்த சாட்சியாய் மரித்து வருகின்றனர். இதுவரை 19,000 தேவாலயங்கள் எரிக்கப்பட்டு சூறையாடப்பட்டுள்ளது. கிரைஸ்ட் ஆஃப் நேஷன் சபையின் போதகர், இது என்னுடைய கிராமம், இது மியாங்கா. மியாங்கா ஒரு பீடபூமி மாநிலத்தின் அரசாங்க பகுதி. உண்மையாக இங்கு என்ன நடந்தது? இங்கு மாத்திரமல்ல, அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. 11க்கும் அதிகமான கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. மயங்காவும் அதில் ஒன்று. இந்த கிராமங்களில் பயங்கரமான தாக்குதல்கள், பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதிகமான ஜனங்களை கொலை செய்வது, அவர்களை குறிவைத்து தாக்குவது, அவர்களுடைய வீடுகள், இதர பொருட்களை எரிப்பது போன்றவை நடந்துள்ளது. எரித்து தரமட்டமாக்கப்பட்ட இந்த தேவாலயத்தில் போதகரும் விசுவாசிகளும் ஜெபத்தை நடத்தும் காட்சி நம்மையே உருக செய்கிறது. We praise your name. You are worthy, Lord. Jesus, Lord. You are worthy, Lord. To protect us. You are worthy, Lord. To guide us, Lord. அது மட்டுமல்லாமல் இரத்த சாட்சியாய் மரிக்கும் விசுவாசிகளின் சடலங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அடக்க ஆராதனை நடைபெறும் காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. He is a partaker of blood sucking in Nigeria. But I know he's not there. May God show him mercy. May God forgive him. He's innocent. He's ignorant. What he was saying, he doesn't know it. He doesn't know what is happening with us here in the north, especially Middleburg. அன்பானவர்களே, நைஜீரிய தேசத்தில் வாழும் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்பீர்களா? நைஜீரிய தேசத்தில் செயல்படும் அனைத்து இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்கள் மூடப்பட ஜெபியுங்கள். Nigeria belongs to Jesus, not Allah. And every body that has been slain as a martyr is a seed in the ground, and there is revival coming out of Nigeria. சமீப நாட்கள்ல கிறிஸ்தவ திரைப்படங்கள் அநேகமா வெளியிடப்பட்டு வருது. அதுவும் குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கான, சிறுவர்களுக்கான கார்ட்டூன் திரைப்படங்கள் அநேகர் மத்தியில வரவேற்பை பெற்றிருக்கு. வருகிற கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஒரு திரைப்படம், டேவிட் என்கிற கார்ட்டூன் திரைப்படம் வெளியிடப்பட இருக்கு. அது குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஏஞ்சல் ஸ்டுடியோஸ் மற்றும் சன்ரைஸ் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் என்கிற இரு நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ள டேவிட் என்கிற படத்தின் ட்ரெய்லர் அநேகருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்தில் அதனுடைய பாடல்களும் வெளியாகி அதிக கவனத்தை பெற்றது. இந்த திரைப்படம் கிறிஸ்துமஸ் நாட்களில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வருகிற டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளனர். இந்த திரைப்படத்தை ஃபில் கன்னிங்ஹாம் அவர்கள் இயக்கியுள்ளார். டேவிட் திரைப்படம் குழந்தைகளுக்காக மற்றும் குடும்பங்களுக்காக கிறிஸ்துமஸ் தினங்களை சிறப்பாக்குவதற்கு தயாரிக்கப்பட்டுள்ள படமாகும். இத்திரைப்படத்தின் சமீபத்தில் வெளியான ஃபாலோ த லைட் என்கிற பாடல் உங்கள் பார்வைக்கு. When I'm searching for the answer, in the moments I'm afraid, there's a whisper in the wind, and a story in the sky. காஸ்பல் பிலிம்ஸ் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிப்பது மிக எளிது. இதே போன்று சினிமா துறை மூலமாக அநேக சுவிசேஷ பணிகள் நடந்து வருகிறது. அதற்காக தேவனுக்கு நன்றிகள் சொல்வோம். சமீபத்தில் த சோசன் சீசன் 4 தொலைக்காட்சி தொடர் டெலிவிஷன் சீரீஸ் ஆஃப் த இயர் என்கிற விருதை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. The Chosen!
பப்புவா நியூ கினியில அநேக எழுப்புதலின் காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருது. 2 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். பாப்புவா நியூ கினி என்கிற தீவு கிறிஸ்தவர்கள் நிறைந்த தீவு என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த தீவின் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தங்களை கிறிஸ்தவ தீவாக சமீபத்தில் அறிவித்தது. இந்த செய்தி உலக நாடுகளில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களையும் மகிழ்ச்சியடையச் செய்தது. நற்செய்தியாளர்கள் ஆற்றிய அயராத தொண்டு பணிகளால் இந்த மாற்றம் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் இருந்து மே மாதத்திற்குள்ளாக 2 மாதத்தில் பாப்புவா நியூ கினியில் பல சுவிசேஷ குழுக்கள் மூலமாக நடைபெற்ற ஊழியத்தின் மூலம் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஞானஸ்தான நிகழ்வு இந்த தீவு அனைத்திலும் நடந்த மிகப்பெரிய எழுப்புதலை வெளிப்படுத்துகிறது. அந்த காணொளிகள் உங்கள் பார்வைக்கு. அதுபோன்றும் கடந்த ஆண்டு பாப்புவா நியூ கினியில் கடற்கரையில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய மாபெரும் மாற்றத்தை இந்த தீவு அடைந்ததற்கு பரிசுத்த ஆவியானவரின் கிரியையே காரணமாகும். இப்போது கிறிஸ்தவ நாடுகளுக்கு ஒரு உதாரணமாய் விளங்கி வருகிறது பாப்புவா நியூ கினி தீவு. உத்தரப்பிரதேசத்துல 24 சபைகள் பூட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக 1400 வருட பழமையான தேவாலயம். அடுத்த செய்தியாக ஜெர்மனியில நடைபெற்று கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மாற்றங்கள் என்ன என்பவைகளை குறித்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். டேய், இஸ்ரேலுக்கு போகணும்னு ஆசையா இருக்குடா. ஆனா சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோடா செலவாகும்? அது எப்படி இருந்தாலும் 1.5 லட்சத்துக்கு மேல செலவாகும். என்ன 1.5 லட்சமா? ஆமாடா, செலவே இல்லாம இஸ்ரேல் போலாம் தெரியுமா? செலவில்லாமையா? செலவில்லாம எப்படிரா? மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வட மாநிலங்கள்ல அநேக கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ சபைகளுக்கும் விரோதமான வன்முறைகள் பெருகி கொண்டு வருது. உத்தரப்பிரதேசத்துல 24 சபைகள் பூட்டப்பட்டிருக்கு. சரியாக சபை நடத்த முடியாத சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருக்கு. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. சமீபத்தில் வந்த தகவலின்படி கிராம பகுதிகளில் இயங்கி வந்த 24 திருச்சபைகளை அரசாங்கம் முடக்கி நடத்தக்கூடாமல் தடை செய்து வைத்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி அநேக கிறிஸ்துவ போதகர்கள் கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை வழங்கப்பட்டு சிறைச்சாலைகளில் வாழ்கின்றனர். கடந்த அக்டோபர் மாதத்தில் கூட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு போதகர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய ஹிந்தி மாநிலமான உத்தரப்பிரதேசம் கிறிஸ்துவர்களுக்கு உபத்திரவ பிரதேசமாக மாறி வருகிறது என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். அங்கு ஆட்சியில் உள்ள அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சபை கூட இருக்கக்கூடாது என்று தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. அங்குள்ள வழக்கறிஞர்கள் இதை பற்றி கூறும்போது அரசாங்கம் மிகவும் தீவிரமாய் இதை செய்து கொண்டிருக்கிறது. இச்சம்பவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதுதான் ஒரே தீர்வு என்று கூறியுள்ளனர். உத்தரப்பிரதேச கிறிஸ்துவர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் உத்தரப்பிரதேசத்திற்காகவும் சத்தீஸ்கர் மாநிலத்திற்காகவும் தீவிரமாய் ஜெபிப்போம். உலகளவுல அநேக பழமையான தேவாலயங்கள் கட்டப்பட்டு இன்றும் அது பராமரிப்பின் அடிப்படையில அநேக ஜனங்களால பராமரிக்கப்பட்டு வருது. குறிப்பா கேரளால 1400 வருட பழமையான தேவாலயம் அமைக்கப்பட்டு இருக்கு. அங்கு அநேகருக்கு அந்த தேவாலயம் ஆசீர்வாதமாக அமைந்து கொண்டு வருது. அந்த தேவாலயத்தை குறித்ததான ஒரு சிறப்பு பார்வை உங்களுக்காக. கேரளாவில் எடப்பள்ளி என்கிற இடத்தில் 1400 வருடம் பழமையான கட்டிட நயம் உள்ள ரோமன் கத்தோலிக்க சென்ட் ஜார்ஜ் ஃபோரேன் சர்ச் தேவாலயம் உள்ளது.
இது ஆசியாவிலே மிக பழமையான தேவாலயம் என்று கருதப்படுகிறது. சென்ட் ஜார்ஜ் ஃபோரேன் சர்ச் தேவாலயம் கிபி 594 ஆண்டு கட்டப்பட்டது. அப்போஸ்தலனாகிய தோமா மூலமாக சுவிசேஷம் முதலில் கேரளாவில் அறிவிக்கப்பட்டது. அதன் பின்பாக கிறிஸ்தவம் கேரளாவில் வளரத் தொடங்கியது. அப்போஸ்தலனாகிய தோமா மூலமாக சுவிசேஷம் கேட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் மூலமாக இந்த தேவாலயம் கட்டப்பட்டது என்று கூறுகின்றனர். சென்ட் ஜார்ஜ் ஃபோரேன் சர்ச் தேவாலயம் யூரோப்பியன் கத்தீட்ரல்ஸ் என்கிற மாதிரியை வைத்து கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் ஆகும். இது போன்ற பழமை வாய்ந்த தேவாலயங்கள் இந்தியாவில் ஆங்காங்கே இருக்கின்றது. இவை அனைத்தும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. இது கிறிஸ்தவ சரித்திரத்தை வரும் தலைமுறைகளுக்கு எடுத்து கூறுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஜெர்மனியில அநேக ஆவிக்குரிய மாற்றங்கள் நடைபெற்று கொண்டு வருது. அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில ஆவிக்குரிய மறுமலர்ச்சி தொடர்ந்து உண்டாகி கொண்டிருக்கு. அங்கு நடக்கிற எழுப்புதலின் காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஜெர்மனியில் சமீபத்தில் அநேக எழுப்புதலின் காரியங்களை நாம் பார்த்து வருகின்றோம். ஜெர்மனி மக்கள் நடுவே ஆவியானவர் அதிகமாக அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏராளமான இளைஞர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு ஆராதித்து வருகின்றனர். தெரு பிரசங்கங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு வருகின்றனர் என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி. சமீபத்தில் கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் மற்றும் பிசானி மினிஸ்ட்ரீஸ் என்கிற இரு கிறிஸ்தவ ஊழியங்கள் மூலமாக நடத்தப்பட்ட த ஃபயர் ஆஃப் ரிவைவல் இன் ஜெர்மன் 525 என்கிற நிகழ்வு ஜெர்மனியில் உள்ள ஃப்ரிட்ரிச் ஷாஃபன் என்கிற இடத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக கோலாகலமாக நடைபெற்றது. 525 நிகழ்வில் அநேக ஜெர்மானியர்கள் பங்கு பெற்றனர். இந்த 525 கூட்டம் ஆவிக்குரிய விதத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. ஆண்ட்ரஸ் பிசானி என்கிற சுவிசேஷகர் தெய்வ செய்தியை அளித்து ஜனங்களை ஜெபத்தில் வழி நடத்தினார். அநேகர் பிசாசின் போராட்டத்தில் இருந்தும் வியாதியிலிருந்தும் சுகம் பெற்றனர். ஜெர்மனியில் வாழும் விசுவாசிகள் ஒன்றாக தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தினர். ஜெர்மனியில் நடந்து வரும் மாபெரும் இந்த எழுப்புதல் நிகழ்வுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாகிஸ்தான்ல நடைபெற்று கொண்டிருக்கிற எழுப்புதலின் காரியங்கள் என்ன? அது மாத்திரம் இல்லாம இந்த வாரத்தின் சுவாரஸ்யமான ஃபீல்டர் ரீல் ஷார்ட்ஸ் என்னவாக இருக்க போகிறது? அடுத்ததாக மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தங்கள் முடிவுக்கு வருமா என்பவைகளை குறித்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். என்ன மலத்தியக்கா, என்ன பண்றீங்க? மொபைல்ல ஸ்பேஸ் இல்ல சுபி. என்னக்கா தேவையில்லாத நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க போல. தேவையில்லாத ஆப் எல்லாம் இல்ல சுபி, எல்லாம் நம்ம கிறிஸ்துவ ஆப்பை தான் வச்சிருக்கேன். அக்கா, இப்போ நமக்கு நிறைய ஆப் வேண்டாம், ஒரே ஆப் போதும். ஒரே ஆப் போதுமா? ஒரே ஆப் போதும். அதுல நீங்க எல்லா ஊழியர்களுடைய நிகழ்ச்சியும் பார்க்கலாம். அந்த ஆப்போட பேர் என்னமா? இவாஞ்சல் ஓடிடிக்கா. இந்த இவாஞ்சல் ஓடிடிய நான் எப்படி இன்ஸ்டால் பண்றது? ரொம்ப சிம்பிள் தான். பிளே ஸ்டோருக்கு போய் இவாஞ்சல் ஓடிடின்னு டைப் பண்ணுங்க. ஆப்பிள் போன் வச்சிருந்தா ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள போனா சைன் அப் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஜிமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன் செட்டிங்ஸ் எல்லாம் அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவாஞ்சல் ஓடிடி லாகின் ஆயிடும். இவ்ளோ ஈஸியா இருக்கு. இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இது தெரியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நாங்க இவாஞ்சல் ஓடிடிக்கு மாறிட்டோம். அப்ப நீங்க மீண்டுமாக ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பாகிஸ்தான்ல அநேக ஆவிக்குரிய மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். அநேக காரியங்களை ஆண்டவர் எழுப்புதலுக்கு அங்க பரவ செய்து கொண்டிருக்கிறாங்க. 1500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தி வராங்க. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். பாகிஸ்தான் தேசத்தில் உலக நாடுகளில் இதுவரை நிகழ்ந்திராத அளவிற்கு எழுப்புதல் நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ நாடு அல்லாத ஒரு தேசத்தில், கிறிஸ்துவ சமூகம் சிறுபான்மையாக இருக்கும் ஒரு தேசத்தில், கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக வன்முறை நடக்கும் ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட எழுப்புதல் காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பது நம்மை ஆச்சரியப்படுத்துவதாக இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்பதை பாகிஸ்தான் ஜனங்கள் மத்தியில் ஆவியானவர் அதிகமாக வெளிப்படுத்தி வருகிறார். அதன் விளைவாக அநேக சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அநேகர் தேவனுடைய தெய்வீக சுகத்தை அனுபவித்து வருகின்றனர். சமீபத்தில் பாகிஸ்தானில் நடந்த ரிவைவல் அஜெண்டா எழுப்புதல் கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அக்கூட்டங்களில் ரட்சிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் பாகிஸ்தானில் நடந்த 2 மிகப்பெரிய எழுப்புதல் கூட்டங்களின் காணொளி உங்கள் பார்வைக்கு. வரக்கூடிய நாட்களில் பாகிஸ்தான் தேசம் எழுப்புதலுக்கு மிகப்பெரிய பங்காற்ற போகிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் பாகிஸ்தானிய ஜனங்களுக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டு ஜெபிப்போம். ஒவ்வொரு வாரமும் ஃபீல்ட் தி ரீல் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வாரமும் சுவாரஸ்யமான ஒரு ஃபீல்ட் தி ரீல் ஷார்ட்ஸ் உங்களுக்காக. நம்ம விழுறத தடுக்கவே முடியாது. Quite often we cannot control our fall. ஆனா we can control how we can rise again. திருப்பி எப்படி எழுந்திருக்கலாம் மட்டும் அது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா at times we fall by ourselves or at times there is somebody who pushes us down. யாராவது தள்ளிடுவாங்க இல்ல விழுந்துரும். நீ மேல அந்த ரேஸை பாத்தீங்கன்னா this guy falls down. And everybody starts with us. There are times we fall down. நம்மள விட்டுட்டு நிறைய பேர் முன்னாடி கூட போடுவாங்க. ஆனா it's all about you rising up again. எழுந்து if you can consistently run the race back, you will still win. அதனால விழுந்ததுனால it doesn't mean you lost the race because you've fallen once or even twice or again and again. It doesn't mean you lost the race. You can again start, come back. It all depends on how you can rise. அதனால don't be worried about oh my god will I fall again அப்படின்னு யோசனை நம்ம படுத்தனே இருக்க முடியாதுங்க. You have to rise again. No matter how many times you fall, rise again. You can still win this race. Don't give up. முடிக்கும் போது இந்த தம்பி முடிச்சிட்டாங்க. He overtook everybody and came. அதனால இன்னைக்கு people could be ahead of us. நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கலாம். ஆனா if we can rise up, we can finish the race. அதனால don't be worried about the fall. It's time for us to rise again. மத்திய கிழக்கு நாடுகள்ல யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் சில வருடங்களாக நம்ம கேட்டுக்கொண்டு வரும். இந்நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற காரியத்தை நம்ம அறிந்திருப்போம். இந்த உடன்படிக்கை நிலைநிற்குமா, இதற்கு பிறகு நடக்க போகிறது என்ன என்பதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இஸ்ரேல் தேசத்தில் கடந்த 1948 முதல் பலவிதமான போர்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 77 ஆண்டுகளில் 20 விதமான போரை இஸ்ரேல் தேசம் சந்தித்துள்ளது. இஸ்ரேல் தேசத்தை சுற்றியுள்ள அத்தனை நாடுகளும் ஒன்று திரண்டு போரை நடத்தினாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதுவரை இஸ்ரேல் தேசத்திற்கு ஜெயத்தையே கொடுத்து வருகின்றார். பறந்து காக்கும் பட்சியைப் போல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்து வருகின்றார் என்பதே உண்மை. போர் ஆயுத தொழில்நுட்பத்திலும் தகவல் தொழில்நுட்பத்திலும் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் விதமாக தேவ ஞானத்தினால் வளர்ந்துள்ள இஸ்ரவேல் சந்ததியின் யூத மக்களை யாரும் மிஞ்சிவிட முடியாது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் மத தீவிரவாதிகளால் 1200 இஸ்ரவேலர்கள் கொல்லப்பட்டனர். 251 இஸ்ரவேலர்கள் பிணை கைதிகளாக காசா எல்லைக்குள் கடத்தப்பட்டனர். அது முதல் பல முனை போராக ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி மற்றும் ஈராக் எழுச்சியாளர்களால் தீவிர தாக்குதல் நடைபெற்றாலும் இஸ்ரேல் தேசம் தலை நிமிர்ந்தே ஜெயித்து வந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்ற யுத்தத்தில் 69,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். 961 IDF ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். இந்த பலமுனை போர் முடிவுக்கு கொண்டுவர ஏராளமான கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ நிறுவனங்களும் தீவிரமாக ஜெபித்தனர். இயேசு விடுவிக்கிறார் போன்ற கிறிஸ்தவ ஊழியங்கள் தீவிர போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலும் நேரிடையாக இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்று இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட போர் முடிவுக்கு வர உபவாசித்து ஜெபித்தனர்.
அதன் விளைவாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மூலமாக சரித்திர சமாதான உடன்படிக்கை கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி பல நாடுகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் கையெழுத்தானதை நாம் அறிந்திருக்கின்றோம். As you know, last night we reached a momentous breakthrough in the Middle East, something that people said was never going to be done. We ended the war in Gaza and really, on a much bigger basis, created peace. And I think it's going to be a lasting peace, hopefully an everlasting peace. ஆனால் இந்த 20 நிபந்தனைகள் கொண்ட சமாதான உடன்படிக்கையை ஹமாஸ் மீறியது. ராஃபா எல்லையில் 2 IDF ராணுவ வீரர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராக்கெட் குண்டுகள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி செலுத்தப்பட்டது. ஹமாஸுக்கு ஆதரவாக ஹவுதி மற்றும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தி கொண்டே வருகின்றனர். காசா எல்லைக்குள் மரித்த பல பிணை கைதிகளின் உடல்கள் இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கப்படாமல் உள்ளது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் பிரதம மந்திரி நெத்தன்யாகு தலைமையில் ஹமாஸின் அத்துமீறல் சம்பவங்களால் மீண்டும் வான்வழி தாக்குதலை கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி இஸ்ரேல் நிகழ்த்தியது. காசாவில் உள்ள ஹமாஸுக்கும் அல் முசைதா குலமக்கள் ஆயுத குழுவுக்கும் உள்நாட்டு போர் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. இந்த சூழ்நிலையில் அதிபர் ட்ரம்பின் முயற்சியால் கையெழுத்தான காசா போர் நிறுத்த உடன்படிக்கை நிலை நிற்குமா என்கிற சூழல் ஏற்பட்டுள்ளது. மனித முயற்சியில் சமாதான கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் மெய்யான சமாதான சூழ்நிலை கர்த்தராகிய தேவனால் மட்டுமே சாத்தியமாகும். இயேசு கிறிஸ்துவின் இறுதி வருகை வரை இஸ்ரவேல் தேசத்தின் மீது போர் மேகங்கள் சூழ்ந்துதான் இருக்கும். இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக நாம் இன்னும் தீவிரமாக ஜெபிக்க வேண்டிய அவசர காலம் இது. பிரியமானவர்களே, இந்த வாரத்தின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ள மறவாதிருங்க. இந்த செய்தி தொகுப்பின் லிங்க் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரமும் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு கிறிஸ்தவ தகவல்களோடு நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.